பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். வாண்ணா, இப்பதான் வந்தியாண்ணா? ஆமாண்டா, இப்பதான்டா வந்தேன். காஃபி ஏதாவது குடிக்கிறீங்கன்னு ஏதாவது சாப்பிட்றியாண்ணா? இங்க வந்தா நான் மட்டும் தானே கேட்பேன். அம்மா அப்பாலாம் இப்ப கேட்க முடியாதுல்லண்ணா. அம்மா அப்பாலாம் கேட்க மாட்டாங்கண்ணா. இதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, இப்போவும் கேட்க மாட்டாங்களண்ணா. உங்ககிட்ட கடைசி வரைக்கும் ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னு அம்மா அப்பா கேட்க மாட்டாங்கல்லண்ணா. அவங்களால கேட்க முடியாதுல்லண்ணா. நான் தானே கேட்கணும். யார் வந்தாலும் காஃபி குடிக்கிறீங்களான்னு என்னால மட்டும் தானே கேட்க முடியும். ஏமாத்திட்டாங்கண்ணா. அவங்கள நம்பி வரவங்க அவங்க தானே நான் கேட்கணும். ஆனா இப்ப பாரு, அவங்களே இல்லாம ஆயிட்டாங்கல்லண்ணா. நம்மள ஏமாத்திட்டாங்கண்ணா. சின்ன வயசுல இருந்து வெறும் கனவா மட்டும் ஆக்கிட்டாங்கண்ணா. அத வெறும் கனவு கண்டமெண்டு விட்டுட்டாங்கல்லண்ணா. ஆமாண்டா, நம்ம எல்லாரும் ஒன்னா வாழணும்னு நினைச்சோம்ல, அது விடல. நம்மளோட கனவு கனவா மட்டும் தானே போகுது. எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம் சின்ன வயசுல இருந்து. நீ, நான், அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாரும் ஒன்னா வாழணும்னு. ஆனா இப்ப பாரு, அவங்களே இல்லாம போயிட்டாங்கல்ல. ஆசைப்பட்டதை கூட நிறைவேற்றாம போயிட்டாங்கல்ல. அம்மா, நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றல. அம்மா நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்ற கூடாதுன்னு நினைச்சிட்டாங்களாண்ணா. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் விட்டு போயிட்டாங்கல்ல. எப்படின்னா தோணுச்சு நம்மளோட ஆசையை நிறைவேற்றாமலே போகணும்னு. அம்மா கடைசி சமயத்துல உங்ககிட்ட பேசுறாங்கண்ணா. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஈகோவை விட்டு இருந்தா எல்லாரும் நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல. நம்ம கனவு வெறும் கனவா மட்டுமே போயிருச்சுலண்ணா. 6 பேரா வாழணும்னு நினைச்சோம், இப்ப 4 பேர் தான் இருக்காங்கல்லண்ணா. முடியலண்ணா. ஏன்னா 2 பேரும் இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போனாங்க. ஆமா, எப்படி அவங்களுக்கு தோணுச்சு நம்ம எல்லாரும் ஒன்னா வாழணும்னு? எவ்வளவு ஆசைப்பட்டு நம்ம 2 பேரும், நம்ம 2 பேர்த்தோட ஆசையை கூட நிறைவேற்ற கூடாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்களா? எவ்வளவு ஆசைப்பட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா வாழணும்னு. ஆனா அதெல்லாம் இப்ப இல்லாமலே போயிருச்சுல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நம்ம கண்டிப்பா சேர்ந்துருவோம்னு. ஆனா இப்ப நீயும் நானும் சேர்ந்துட்டோம். ஆனா அவங்க எல்லாம் இல்ல. கடைசி சமயத்துல நம்மள சேர்த்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்கல்ல. கடைசி சமயத்துல என் பொண்ணு நல்லா பாத்துக்கணும்னு என் தங்கச்சி என் கையில கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல. இது அப்பவே சொல்லியிருந்தா நம்ம எல்லாம் ஒன்னும் சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம்ல. ஆனா நம்மள ஏமாத்திட்டாங்கல்ல. எப்படி அவங்களுக்கு மனசு வந்துச்சு நம்மளெல்லாம் விட்டுட்டு போகணும்னு? இந்த ஈகோவை அப்பவே தூக்கி போட்டிருக்கலாம்ல. நம்ம குடும்பமா கடைசி சமயத்துலதான் சேரணுமா? அப்ப சேர்ந்தும் அவங்க இல்லாம போயிட்டாங்கல்ல. கடைசி வரைக்கும் நம்ம 6 பேத்தினால ஒன்னும் வாழ முடியாதுல. அது அந்த கடவுள் நமக்கு கொடுக்கல. ஏதோ நம்ம போன ஜென்மத்துல தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன்டா. எனக்கு தெரியலண்ணா, ஏன்னா நமக்கு இப்படி நடக்குது. நீனா அவ்வளோ யோசிச்சு வச்சு அவ்வளோ பேசியிருக்கோம்லண்ணா. அவ்வளோ பேசியும் எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிருச்சுண்ணா. நம்ம பேசினது வெறும் கனவா மட்டும் போயிருச்சுலண்ணா. இதெல்லாம் கனவா போகும் நம்ம கொஞ்சம் கூட நினைக்கலண்ணா. நினைச்சிருந்தா இவ்வளோ கனவு காண்டிருக்க மாட்டேனா. இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிருச்சுலண்ணா. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. ருத்ரன், தாரா எல்லாரும் வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க. ஆனா என்னால முடியலண்ணா. நார்மலா என்னால பேச கூட முடியலண்ணா. எப்படிண்ணா? சுத்தமா என்னால முடியலண்ணா. என்னால நார்மலாவே இருக்க முடியலண்ணா. அப்பா அம்மா இல்லாத உலகத்துல எப்படி வாழணும்னு கூட எனக்கு தெரியலண்ணா. எப்படி வாழ போறணும் எனக்கு தெரியலண்ணா. என்னண்ணா பண்றது? எனக்கே ஒண்ணுமே தெரியலடா. எனக்கு தெரியல. அப்பா அம்மா ஒரு பக்கம் உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கே ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறேன். எப்படி இதுல இருந்து வெளியில வர போறோம்னு எனக்கே தெரியலம்மா. சொல்றதுக்கு எதுவுமே இல்லடா. எவ்வளவுதான் நான் உன்கிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சாலும் எனக்குள்ளேயே அவ்வளவு கஷ்டம் இருக்கு. நான் இங்க உன்கிட்ட பேசலான்னு தான் வந்து சமாதானப்படுத்தலான்னு தான் வந்தேன். ஆனா உன்னை பார்த்த உடனே எனக்கே தெரியாம என் கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏன்னா இப்படி பண்ணாங்க அவங்க? சந்தோஷமா இருந்தோம்லண்ணா. ஏதோ நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருந்தாலும் நல்லா பேசி சந்தோஷமா இருந்தோம்லண்ணா. இப்போ ஒன்னா இருக்கோம், ஆனா சந்தோஷமா பேச முடியலண்ணா. எப்படினா உங்களுக்கு இப்படி எல்லாம் மனசு வருது? அவங்க குழந்தைங்களோட ஆசை அவங்க நிறைவேற்றாம போயிட்டாங்கண்ணா. சாரி, நானும் விழுந்து உன்னையும் அழக வைக்கிறேன்லண்ணா. அதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும்டா. இப்ப என்னதானா பண்றது? அடுத்த லைஃப் எப்படி மூவ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியலண்ணா. மனசு பூரா வலி மட்டும் தானே இருக்கு, காயம் மட்டும் தானே இருக்கு. அம்மா அப்பா காயத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்கல்லண்ணா. ருத்ரன் எங்கடா? ஹாஸ்பிடல் போயிருக்காருண்ணா. உன்னை தனியா விட்டுட்டா? இல்லண்ணா, நான் தான் இங்க இருக்கேன், நீ போன்னு சொன்னேண்ணா. சரி, நீ ஹாஸ்பிடல் போலையா? இனிமே அந்த ஹாஸ்பிட்டலே வேணான்னு முடிவு எடுத்துட்டேனா. என்ன நீ பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ. முடியாதுண்ணா. இதுக்கு மேல என்னால போக முடியுமான்னு கேட்டா முடியாதுண்ணா. என்னால என் அம்மா அப்பாவையும்
அம்மாக்கு நெஞ்சு வலி வந்து இறந்து போனாங்க. அப்பா ஆக்சிடென்ட்ல வந்தவனால காப்பாத்த முடியலண்ணா. இது வேணாண்ணா, எனக்கு இது வேண்டவே வேண்டாண்ணா. போதும், நான் இப்படியே இருந்துக்கிறேண்ணா. என்னை இப்படியே விட்டுருங்கண்ணா. எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணி போக வைக்காதீங்கண்ணா. இந்த கஷ்டத்துலயே போனா கண்டிப்பா என்னால ஒருத்தர் கூட பார்க்க முடியாதுண்ணா. அவங்க லைஃப் எல்லாம் ஸ்பாயில் பண்ண நான் முடிவு எடுக்கலண்ணா. இப்படி இந்த ரூம்லயே இருந்துக்கிறேண்ணா. என்னை இப்படியே விட்டுருங்கண்ணா. நான் இப்படியே இருந்துக்கிறேண்ணா. நான் எங்கேயும் போல இந்த ரூம்லயே இருந்துக்கிறேண்ணா. எனக்கு வேற எதுவும் வேண்டாண்ணா. சரிம்மா தங்கச்சி, சாப்பிட்டியா இல்லையா? இல்லண்ணா, எனக்கு வேண்டாண்ணா. கொஞ்ச நேரம் மடியில படுத்து தூக்கிட்டுமாண்ணா. வாடா. ஏசி மிட்டும் கண்ண பாக்க குடுத்து வச்சனாஹோ, எனக்கு தந்த வாழ்க்கை உனக்கு மட்டும்தாஹோ. துணையின்னு நான் சொல்லி கூட இருப்பேன், நெஜத்துல ஏன் துணை நீ தாண்டி, அழகு பூதாண்டி. ஏன் நீ பாரு, ஒரு மாதிரி எல்லா இடமும் சூப்பரா இருக்கு. நம்ம இங்க வந்ததுல இருந்து சுத்தியே பார்க்கல, இப்பதானே சூப்பரா இருக்கு. ஆமா, எப்போதும் சௌமியா வருவா, சௌமியா காணோம். அதான் அன்பண்ணு தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அன்பண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் வரேன்னா. ஓ, அதனாலதான் வரலையா? ஆமா, அழகா இருக்குல. இப்படி கை கோர்த்துட்டு நடக்கும் முதல்ல ஒரு மாதிரி சூப்பரா இருக்குடா. அங்க கீழே தள்ளி விட்டி அந்த மாதிரி தானே? அது நான் கீழே விழுக போறேன்னா அது உன்னை பிடிச்ச போது நீயும் கீழே விழுந்துட்டு நான் என்ன பண்றது? நீ விழுகிறதா இருந்தா நீ மட்டும் விழுகணும், என்னையும் சேர்த்து விழுக வச்சுட்டு. நல்லா இருந்தது பார்க்காம நான் போய் விழுந்துட்டேன்பா. அது இல்லாம பொண்டாட்டி கீழே விழுந்தா புருஷனும் கீழே விழுகிறதுல தப்பு இல்லடா. ஆமாப்பா, நல்லா இருக்கும். பாரு, நீ இப்பதான் இந்த இடத்துக்கெல்லாம் என்ன கூட்டிட்டே வரடா. இதனால கொஞ்சம் டைம் கிடைக்கலமா. ஆமாமா, உங்களுக்கு என்ன விட அந்த வேலை ரொம்ப பிடிச்சிருச்சுல. அந்த வேலைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அப்படி இல்லம்மா, சும்மாதான். அதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டல, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். இன்னைக்கு எதுக்கு கடுப்பா இருக்கணும்? அது இல்ல, கோவப்படலடா, உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சண்டை போட்டுட்டு தானே இருக்க. டேய் இல்லடா, நீ கூட்டிட்டு வரலையேன்னு சொன்னேன். அத நீ சண்டையா எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? அது அப்ப உன் தப்புடா. அதுக்கு என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எதுக்கு எடுத்தாலும் ஏன் தப்புன்னு சொல்லிடு. போடா, நீ வேற கூட்டிட்டு வரல, இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்க அதிசயமா. அப்ப நான் உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பேனா? உன் கூட ஜாலியா வரணும்னு தானே நினைப்பேன். இப்படியே எல்லா இடத்துக்கும் போவோமா? இப்படியே எங்க வேணாலும் போலாம். இப்படியே போலாம். வீட்ல யார் பதில் சொல்றது? என் புருஷன் என்னை எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். நல்லா இருக்குமா இது? உண்மையிலுமே தான்டா. இப்படியே கடைசி வரைக்கும் கையை விடாம கூட நான் புடிச்சிட்டு இருப்பேன் தெரியுமா? எனக்கு கை வலிக்குமே. போடா, நான் இப்படி சொன்னா ஆமாம்மா பிடிச்சிருக்கலாம் நீ சொல்லணும். அதை விட்டுட்டு நீ என்னன்னா இப்படி சொல்றடா. போடா, உன்னை எனக்கு பிடிக்கலடா. என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. போ. என்ன உனக்கு பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. போ. சரி, அப்ப கைவிடு. நான் ஏன் கைவிடணும்? உனக்கு தான் என்ன பிடிக்கலையேமா, அப்புறம் ஏன் புடிச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க நீ? எனக்கு உன்னை பிடிக்காதுதான், ஆனா உன் கையை விடுவேன்னு நான் சொல்லவே இல்லையே. ஓ, அப்ப இப்படியே எங்க இருந்தாலும் போலான்னு சொல்றேன். எங்க கூப்பிட்டாலும் போலாம். இப்படியே கை கோர்த்துட்டு நடந்து கூட்டிட்டு போனா கூட எனக்கு ஓகே தான். கை கோர்த்துட்டு நடக்கிற தனி சுகண்டா. அதுவும் புருஷன் கூட நடக்கிறதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய மெமரிஸ் தான். என் புருஷன் கூட கை கோர்த்துட்டு பைக்கு கார் இப்படி எல்லாம் போறது விட்டுட்டு நடந்து போனா எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பதான் என் புருஷன் என்கிட்ட பேசுவான். பைக்கெல்லாம் ஓட்டணும்னா அவன் ஓட்டுறதுலதான் கவனத்துல இருப்பான். ஆனா இப்ப பாரு, என் புருஷன் என்கிட்டயே பேசிட்டு நடந்து வரான். இதுதாண்டா எனக்கு வேணும். அப்ப இந்த பைக்ல போறதுல வேண்டாம். எனக்கு வேணாம். இப்படியே கை கோர்த்துட்டு எங்க இருந்தாலும் நடந்து போலாம். செம்மையா இருக்கும் தெரியுமா ஜீவா உனக்கு? இதெல்லாம் ஒரு தனி சுகம் ஜீவா. அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியாதா? எனக்கும் நல்லாவே புரியுமா? புரிஞ்சிட்டாடா கேக்குற? உன் கையை என் கையில வச்சு என் கைய உன் கையில வச்சு அப்படியே ரெண்டு பேரும் நடந்து போகும்போதே ஒரு தனி சுகமா இருக்கும். பாக்குற எல்லாரும் ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குன்னு சொல்லணும். அடுத்தவங்க சொல்லிதான் நமக்கு தெரியணுமா? இல்லனாலே ஜோடி பொறுத்த சூப்பர் தான். என் அத்தை பொண்ணு என்னைக்குமே அழகுதான். என்ன புதுசா அத்தை பொண்ணலாம் சொல்லணும்னு தோணுச்சு. என் அத்தை பொண்ணு தானே நீ. இப்போ அத்தை பொண்ணு இல்லடா, உன்னோட வைஃப்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கணும். இல்லாம இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஏன்னா நான் உன் பொண்டாட்டி. இப்போ அத்தை பொண்ணெல்லாம் அப்போ. இப்ப நான் உன் பொண்டாட்டியா, நீ என் பொண்டாட்டின்னு சொல்லணும். எனக்கு அந்த அத்தை பொண்ணு தானே பிடிக்கும். எனக்கு என் புருஷனை தான் பிடிக்கும். போதுமா? ஆனாலும் எனக்கு என் அத்தை பொண்ணு மரியாதையா என்னதான் பிடிக்கும்னு சொல்லு. எனக்கு என் அத்தை பொண்ணையும் பிடிக்கும், என் அத்தை பொண்ணா இருக்க என் பொண்டாட்டியவும் பிடிக்கும். நல்லா இருக்கு ஜீவா. ஆமா, என் அத்தை பொண்ணே நீதான். அந்த பொண்ணு என் பொண்டாட்டியா வந்திருக்கா. அப்புறம் என்ன? ஐ லவ் யூ புருஷா. ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இருந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உன்னை தான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை
என்னடா தூக்கம் இருக்கு எந்திரா லூசு எந்திரிடா தண்ணியா ஊத்துற இருவர ஏ கைய விடுடா தண்ணியா ஊத்துற தண்ணி இரு டேய் டேய் உனக்கு கொழுப்பு தானே தூங்கிட்டு இருக்கவன எதுக்கு எழுப்பி விட்ட அது வந்துடா நான் கூப்பிடு நீ தூங்கிட்டு இருந்தியா அதான் தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டேன் யாரு நான் நீ கூப்பிடும் போது தூங்கிட்டு இருந்தனா ஆமாண்டா நீ என்ன எழுப்பி பார்த்தா அதை நம்ப சொல்ற ஆமா நீ எந்திரிக்கவே இல்ல தெரியுமா நல்லா இருக்கு அதுக்குன்னு தண்ணியா ஊத்திடுவேன் அப்பாவி மாதிரி இருந்தா நீ சொல்றதெல்லாம் நம்பணும் அது ஒண்ணும் இல்லடா அண்ணனும் ஸ்னேகாவும் வெளியில போயிட்டாங்களா உன்னை எழுப்பி விட்ட நீ வரவே இல்லடா நீ எழுப்பி விட்டுட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன்னு மட்டும் சொல்லாது வேலை கண்டுபிடிச்சிருவானு உண்மையை சொல்ல எழுப்பி விட்டி ஆமாடா எழுப்பி விட்ட நீ தான் எந்திரிக்கவே இல்ல நீ என்ன எழுப்பி விடலன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா இல்லடா நான் எழுப்பி விட்டேன்டா நீ எழுப்பி விட்டுருந்தாலே நான் எந்திரிச்சுப்பா அதுல வேற தண்ணிய வேற ஊத்துன பத்தியா அங்க நிக்கிறமா நீ அப்படி எவ்வளவு உனக்கு என்னதான் கவ்வோ நான் தூங்கிட்டு இருக்கும் போதுல தண்ணியை ஊத்தி எழுப்பி விடுற அது வந்துடா உன்னை அப்படியே எழுப்பி விட்டா நீ எந்திரிச்சிருவியா அதே தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டா எனக்கு செம்மையா இருக்கும்ல அதுக்காக தான் ஓ மேடமுக்கு செமையா இருக்கும்னு சொல்லிட்டு புருஷனை வச்சு விளையாடுற ஆமாண்டா சரி சரி கைய விடு அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க நம்மளும் கிளம்பலாம் நம்ம கிளம்ப வேணாம் கிளம்ப வேணும்னா எனக்கு புரியல இப்படியே நிக்கலாம் நம்ம எதுக்கு வெளியில போயிட்டுலாம் இப்படியே இங்க நின்று என்ஜாய் பண்ணலாமே அடிச்சிருவேன் தண்ணி ஊத்துனதுக்கு சாரி இப்ப விடுடா ப்ளீஸ் கிளம்பலாம் வெளியில போனா சூப்பரா இருக்கும் என் பொண்டாட்டி கூட இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வெளியில போலாம் ஆஹா எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறோம் நானும் பாக்குறேன் டேய் கைய விடுடா ப்ளீஸ் டா கைய விடு கிளம்பலாம் உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்னது தண்ணி ஊத்த கூடாதுன்னு அதான் சாரி கேட்டேன் அது இல்லம்மா ஒண்ணு உனக்கு சாரி கட்ட தெரியலன்னா என்கிட்ட சொல்லு நான் கட்டுறேன்னு சொன்னேன்னா இல்லையா அழகா தானே கட்டி இருக்கேன் இந்த இடுப்பு மச்சும் தெரியாத மாதிரி எல்லாம் கட்ட மாட்டியா அது என்னால முடியாதுப்பா நான் எப்படி கட்டணும் உனக்கு கொஞ்சம் கொழுப்பு தானே இருந்துட்டு போகட்டும் போ நான் எப்படிதான்ப்பா சாரி கட்டுவேன் உன் பாதையை வேணா ஒழுங்கா வச்சு ஏன் பொண்டாட்டி இடுப்ப நான் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு ஏன் இடுப்பை என்ன கேட்காம நீ பார்க்க கூடாது ஏன் பொண்டாட்டி இடுப்ப நான் பாக்கலாம் யாரும் கேட்க கூடாது உன்னை நான் கொன்று வேண்டாம் அப்ப நான் விட மாட்டேன் இப்படியேதான் இருப்பேன் விளையாடாத அன்பு போலாம் அன்பு வெளியில என்னால முடியாதுப்பா என் பொண்டாட்டி இப்படியே புடிச்சிட்டு நான் நிப்பேன்பா உன்னை நான் கொன்று அன்பு மரியாதையே என்ன விட்டுடா என்னால முடியாது ஏன் பொண்டாட்டியா நான் இப்படிதான் புடிச்சிருப்பேன் சரி சரி கையவாது விடுடா நான் சாரி அட்ஜஸ்ட் பண்ணனும் சரி ரொம்ப விலகிருச்சுன்னு நினைக்கிற கைய விடு அன்பு நான் தானே இருக்கேன் விடு யாராச்சும் வரணும் விடு அன்பு அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க நான் பாத்து டேய் அன்பு ஒரு மாதிரி இருக்கு விடு அன்பு என்னால விட முடியாது என் பொண்டாட்டிக்கு இப்படி இருக்கதா ரொம்ப பிடிக்கும் ஆனா இப்ப பிடிக்காத அன்பு விடு அன்பு சரி ரொம்ப விலகிருச்சு விடு அன்பு முடியாது 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 ஏன் முன்னாடி இப்படி வந்து நின்னு நான் இப்படிதான் பண்ணுவேன் என் பொண்டாட்டிய பிடிச்சிருக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கு உன் பொண்டாட்டிய பிடிக்கணும்னாலும் உன் பொண்டாட்டி பெர்மிஷன் வேணும்பா என் பொண்டாட்டிய நான் எப்ப வேணாலும் கட்டி பிடிக்கலாம் உன்னை நான் எப்ப வேணாலும் கொள்ளலாம் அதான் பார்வையாலேயே எனக்கு கொண்டுட்டியே அடிச்சிருவேன் மரியாதை கைய விட்டு ஒரு கையவாது விடுடா இந்த கைய மட்டும்தான் மேடம் நான் பிடிச்சிருக்கேன் என்னோட ரைட் கைய நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க ஆமால நான் தானே பிடிச்சிருக்கேன் அப்போ என் பொண்டாட்டிக்கு கட்டி பிடிச்சிருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சீச்சி அதெல்லாம் இல்லையே அப்புறம் ஏன் மேடம் என் கைய இவ்ளோ இறுக்கமா பிடிச்சி உங்க வயித்துல வச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா விடுடா கைய அன்பு கைய விடு அன்பு கைய விடு விடுன்னு வாய் தான் சொல்லுதே தவிர கண்ணு இப்படியே இருக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கே சீச்சி உன் கண்ணு பார்வை சரியில்லாம இருக்குன்னு நினைக்கிறேன்டா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை உன் கண்ணு இப்படியே இருக்கணும் அன்புன்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படியெல்லாம் உன்னோட அவங்க பாதி தூரத்துக்கு போயிருப்பாங்க அன்பு அதெல்லாம் முடியாது பொண்டாட்டி நீ முதல்ல இந்த பொண்டாட்டின்னு சொல்றத நிப்பாட்டு ஏன் பொண்டாட்டிய நான் பொண்டாட்டின்னு தான் கூப்பிடுவேன் அன்பு விடு அன்பு நான் தான் சொல்றல விடு அன்பு முடியாது பொண்டாட்டி ஓஹோ கடைசி வரைக்கும் சார் எப்படி இருந்துருவீங்க நான் இப்பப்பா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நான் உன்னை கொல்லுவேன்ப்பா எனக்கும் இந்த பிரச்சனையும் இல்லை என் பொண்டாட்டி கையெடுத்தா நானும் எடுப்பேன் ஏய் அம்மால நான் தான் உன்னை பிடிச்சு வச்சிருக்கல என்ன கையெடுக்க நினைப்பு வரலையா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்படா என்ன பொண்டாட்டி என்ன புருஷா என்ன பொண்டாட்டி இப்படியே நிப்பமா நைட் வரைக்கும் போடா புருஷா கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்சவங்க கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும் ஆனாலும் அனல் பாயும் நாடி எங்கும் ஏதோ நாத வெள்ளம் ஓடும் ஆனாலும் என்ன தாகம் மை சிலிர்க்கும் வண்ணம் தீ வளர்த்ததென்ன